ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய உயிர்த்தெழுதலை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் சொல்லிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவராய் சொன்ன மாதிரியே 3வது நாள் உயிரோடு இருந்துச்சார். எந்த தெய்வமும் உலகத்தில் நம்ம சொல்கிற சில அவதாரங்கள் சொல்கிறாங்க, யாருமே இறந்தாங்க ஆனால் உயிரோட எழுந்திருக்கல. ஆனால் நம்ம தேவன் மாத்திரம்தான் உயிரோட இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் இப்படிப்பட்ட கூடுகையில் தேவனை ஆராதிப்பது மிக மிக மகிழ்ச்சி. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நமக்காக உயிரோடு எழுந்திரிச்சிருக்கிறார். உங்களுடைய காரியங்களை மறுபடியுமா உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் உயிரோட எழுந்திருக்கிறார். ஸோ இந்த காலை வேளையில் தேவனை நாம் உயர்த்துவோம். உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா 24:19. நசரேனாகிய இயேசுவை குறித்து அதாவது ஜனங்கள் பேசிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில் அந்த வாக்கில் சிறந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கல்லறை திறந்துச்சு, சேவகரெல்லாம் பயந்தாங்க, ஆனாலும் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. எல்லாரும் மரியாதையெல்லாம் போய் பார்க்குறாங்க, பார்க்கும்போது கல் புரட்டப்பட்டிருந்தது. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பிரமிப்புகளை காண்பிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எது பெரிய கல்லுன்னு உங்களுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது ஏற்கனவே புரட்டப்பட்டு விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அத ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு தேவனை நாம் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. எல்லாரும் கரங்களை தட்டி சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதியானவரே,
எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். லூக்கா 24 கடைசி வசனம், 53வது வசனம். நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். என்ன பண்ணாங்களாம்? தேவாலயத்துல தேவனை, அவர் உயிர் தெழுந்து பரமேறி அவருடைய வேலையை செய்ய போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கீழே சபையில் என்ன நடந்தது? புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? துதித்து புகழ போகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க போகிறோம். உண்மையிலேயே எனக்காக தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, எனக்காக சாவை ஜெயித்திருக்கிறார், அந்த சாவின் கூரை ஒடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இட்ஸ் an opportunity to thank God. அவருடைய ரெசரக்ஷனுக்காக இந்த வேளையில நன்றி சொல்லுங்க. எனக்காக உயிர்த்தெழுந்தீங்க ஆண்டவரே. அந்த 2வது நாளை யோசித்து பாருங்களேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம், மரிச்சதுக்கு அப்புறம் அந்த சீஷர்கள் மத்தியில, மற்ற அங்க இருந்த ஜனங்கள் மத்தியில எப்படிப்பட்ட கலக்கம் இருந்திருக்கும் இருதயத்துல? ஒருவேளை அவர் சொன்னது நிறைவேறுமோ, நிறைவேறாதோ, உயிர் தெழுவாரோ, எழமாட்டாரோ, எப்படிப்பட்ட குவெஸ்டின்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட குவெஸ்டின்ஸோட கர்த்தருடைய சமூகத்திற்கு இந்த காலை வேளையில நீங்க வந்திருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய விருப்பங்களையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குகளையும் செய்கைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என் தேவன் ஒருபோதும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு உணர்வு இருக்கட்டும் இந்த காலை வேளையில உங்களுடைய இருதயத்துல, எனக்காக உயிர்த்தெழுந்த என் இயேசுவை இந்த காலை வேளையில நான் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறேன். நான் துதித்து புகழ்ந்து அவரை உயர்த்த போகிறேன், அவரை உயர்த்த போகிறேன். இந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி thank you Jesus. தொடர்ந்து துதி செய்கிற மனதுக்கு ஒருபோதும் தொல்லையே கிடையாதுங்க. ஒருபோதும் ஒருவேளை தொல்லை வந்தா கூட, கவலை இருந்தா கூட, தேவன் எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயத்தை விட்டு நீக்கி விடுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? thank you Jesus. இந்த காலை வேளையில தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னை நடத்த போகிறார். thank you Jesus. புகழ்ந்து துதித்து கர்த்தரை ஆராதிப்போம். thank you Jesus. glory. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும்
செய் மனமே Yes, Lord. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி சிவன் சொல்லை நடுநின்று நீக்கி முகத்தடி விரல் நீட்டை போக்கி சிவன் சொல்லை நடுநின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே Yes, hallelujah. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை தரையில் விடாது. விசுவாசமா பாடுங்க. ஆமென். அவர் வார்த்தை தரையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். Yes, Lord. தொடர்ந்து துதி செய் மனமே Glory, glory. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹalleluya. Hallelujah. துதிக்கிறவங்களை கைவிட மாட்டார். ஹalleluya. என் தேவன் உங்களை விட்டு விலகாதவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உண்மையா ஆராதிப்பீங்கன்னு சொன்னா கைவிட மாட்டார். Thank you Jesus. Hallelujah. Yes Lord. அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பிரமிப்புகளை காண்பிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். வசனத்திலிருந்து சொல்றேன். லூக்கா 24:23. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எப்படி ஆச்சரியப்பட்டாங்களாம்?
பிரமிப்படைஞ்சாங்களாம். அந்த மாதிரி தான் தேவன் உங்களுக்கும் தேவதூதர்களை காண்பிப்பார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவதூதர்கள் வருவாங்க, உங்களை விசிட் பண்ணுவாங்க. நீங்க அப்படிப்பட்ட பிரமிப்புகளை காண்பீர்கள். மனிதர்கள் மூலமாக அப்படிப்பட்ட பிரமிப்புகளை இந்த காலை வேளையில அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அற்புதராய் ஜீவித்தார். ஆமென். யாரெல்லாம் உங்களுக்கு பெரிய டார்ச்சரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, மனுஷங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கூடயே வேலை பார்க்குறவங்க, நம்மளுக்கு மேலே இருக்கிற பாஸ் நம்மளை போட்டு அரிப்பாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு மத்தியிலே ஒரு தேவதூதர்களை அனுப்பி உனக்காக வேலை செய்யறதுக்காக அவங்க மூலமா உனக்கு பிரமிப்பை காட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆச்சரியப்பட்டாங்களாம், பிரமித்தார்கள். அப்படிப்பட்ட பிரமிப்பு எத்தனை பேருக்கு தேவைப்படுது இந்த காலை வேளையில? கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்களுக்கு அதை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லி பாட போறோம். அற்புதர், அற்புதர், இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற என் இயேசு அற்புதர். Thank you Lord. என்னென்ன துன்பம் வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். எஸ், அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். எல்லாரும் சத்தமா, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. எல்லாரும் சொல்லுங்க, வாயில் திறந்து. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். வாழ்வை
சிறந்த இயேசுவுக்கு, அந்த மரணத்தை வென்றெழுந்தவருக்கு, ஜெயித்தெழுந்தவர் அவர். ஹல்லேலூயா. மரணம் அவரை கட்டி வைக்க முடியல, அந்த சீலைகள் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லா நமக்காக அந்த மரணத்தை விழுங்கி ஜெயமாய் வெளியே வந்தவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஒருவேளை தோற்று போய், உங்களுடைய தொழில்ல தோற்று போய், உங்களுடைய காரியங்கள்ல தோற்று போய், உங்களுடைய பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா நான் சொல்லுகிறேன், உங்களை வெற்றி சிறப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். என் தேவன் யெகோவா நிசி, அவர் மரணத்தை விழுங்கினவர், டெத்தையே ருசி பார்த்தவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அற்புதமானவர். மனசுல ஆழமா எழுதி வச்சுக்கோங்க, அவர் அற்புதர். எனக்கு அற்புதத்தை செய்யும்படியாக என் இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த சிலுவையில அடிக்கப்படும் போது உங்களை நினைச்சார் அவர். உங்களை பேரா அவருக்கு தெரியும். உங்க பேர் என்னார்னு வைக்கும் போதே வைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா? நினைவுல எழுதி வச்சிருக்கிறாரா, கையில உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கிறாரா? எத்தனை ஆழமான அன்பு உங்க மேல வச்சு உங்களை நேசிச்சு நீங்க இந்த உலகத்துல வெற்றி சிறக்கணும்னு ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ பேர் மத்தியில நம்மை தேவன் நீதிமான்களாக பிரித்து எடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக, விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த இடத்துல கேட்கப்படட்டும். நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ லார்ட் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Thank you Father, we glorify you this morning, we exalt you Jesus. உம்முடைய உயிர்த்தெழுதலுக்காக, உம்முடைய ரட்சிப்பிற்காக, விலையேற பெற்ற சிலுவையிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பிரமிப்புகளை காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்கையிலும் வாக்கிலும் சிறந்தவராயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Glory, glory, glory. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சொல்லி பாட போறோம். Thank you Lord. சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவார், என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவார், என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது.
ஆச்சரியமாக ஆகாதென்று தள்ளினார்கள், என்னையாக்கி நீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Lord Jesus. Glory, glory, glory. நம் மத்தியிலே உலாவுகிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவன்னா நம் மத்தியில இருக்கணும், அப்படித்தானே? உண்மையா ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சுவாசம் நம்ம மேல இருக்கும், அவங்களோட பிரெத் நம்மளை சுத்தி இருக்கும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த காலை வேளையில மரித்து போய் இருக்கிறவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பதற்காக ஜீவனுள்ள தேவன் அவர் மரணத்தை ருசி பார்த்து உயிர் தெழுந்திருக்கிறார். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். உணர்வோட தேவனை நாம் ஆராதிப்போம். அவருடைய பிரசனம் நம் மத்தியிலே இருக்கிறது என்கிற உணர்வோட தேவனை நாம் ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும்
we lift your name. Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நீர் ஜீவிப்பதால் நாங்கள் ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. நாளை தினத்தை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை. நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜீவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you Lord. We love you Jesus. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நேசிக்கிறோம். நீர் எங்கள் மீது அன்பாய் இருக்கிறீர் என்பதை இந்த உயிர்த்தெழுதின் மூலமாக நீ நிரூபித்திருக்கிறதற்காக, உம்முடைய வாக்கினாலே நீர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிப்பதற்கும் உம்மை புகழுவதற்கும் இந்த தேவாலயத்துல உம்மை கூடி ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு தேவரீர் கொடுத்த இந்த சகல பாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் ஆண்டவரே, இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவி எங்களுடைய தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், எல்லா காரியங்களுக்கும் நீங்க மறுபடியுமாய் ஒரு உயிரை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரித்து இருக்கிற, செத்து போயிருக்கிற எல்லா அவயவங்களுக்கும் நீர் உயிர் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய தொழில்ல நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து நீ தொடர்ந்து வழிநடத்த போகிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. சத்தியங்கள் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய காதுகள் எல்லாம் உணர்வுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறந்து உம்முடைய வசனத்தை கவனிப்பதற்கு செவிசாய்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற கூட்டமாக இந்த நற்செய்தி சபையில் இருக்கிற ஜனம் அப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கிறதற்காக நன்றி. அல்பா டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால விசேஷம் உயிர் தெழுந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.